தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மண்டல பொது மேலாளர் எஸ் வசீகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கங்க. நபார்டு என்று சொல்லப்படுகிற தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியினுடைய முக்கியமான நோக்கம், பணிகள்லாம் என்னங்க? நபார்டு வங்கி 1982 வருஷத்துலேருந்து செயல்பட்டுட்டு வருது. இது ஒரு வளர்ச்சி நிதி நிறுவனம், டெவலப்மெண்டல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இது நபார்டு ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு குறு விவசாயிகளோட தேவைகளை சந்திக்கிறதுக்காகவும் விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நிறுவனம் தேவைன்றது வல்லுநர்களால் அறியப்பட்ட பொழுது நபார்டு வங்கி நிறுவப்பட்டது. அதோட பிரதான நோக்கங்கள், வேலைகள்னு பார்த்தோம்னா, மறுநிதி வழங்குதல், ரீஃபைனான்ஸ் வங்கிகளுக்கு வழங்குதல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக விவசாயம் மற்றும் கிராமப்புற சேர்ந்த திட்டங்களுக்கான கடன் உதவி வங்கிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு குறைந்த வட்டியில் மறுநிதி வழங்கி வந்துட்டு இருந்தோம். ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சின்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிகளுக்கான தேவையான முன்னோடிகள் திட்டங்களை கொண்டு வருவது, அதை செயல்படுத்துவது, தொண்டு நிறுவனங்களோடும் விவசாயிகளோடும் கலந்து திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலியமாக அதை வளர்ச்சி அடைய செய்வது. இது ஒரு இரண்டாவது முக்கியமான ஒரு பணி. மூன்றாவது முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்விஷன். அதாவது ரிசர்வ் வங்கியின் சார்பாக கூட்டுறவு வங்கிகளுக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவைகளுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு அவங்களோட பணிகளை ஆய்வு செய்கிறது, அவர்கள் எப்படி செயல்படுறாங்க என்பதெல்லாம் நாங்கள் பார்த்து அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை நிர்ணயிச்சு கொடுக்கறது, ஆய்வு பண்ணுறது நபார்டோட கடமையாக இருக்குது. ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பர் என்று சொல்லப்படக்கூடிய மாநில வளர்ச்சிக்கான வருடாந்திர கடன் திறன் மதிப்பீட்டு அறிக்கை வெளியிடுவதனுடைய நோக்கம் என்னங்க? நபார்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அந்தந்த மாவட்டத்தில் என்ன திறன் இருக்குது, எந்தெந்த தொழிலுக்கு என்ன திறன் இருக்குது என்பதை கண்டறிஞ்சு அதில் எவ்வளவு கடன் கொடுக்க முடியுங்கிற ஒரு திறன் அறிக்கையை தயார் பண்ணுறோம். அது பொட்டென்ஷியல் லிங்க்ட் கிரெடிட் பிளான் அதுக்கு பேர். இது ஒவ்வொரு ஆண்டும் நபார்டு அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் தயார் பண்ணுறாங்க. அவைகளை ஒன்று சேர்த்து ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பர்னு சொல்லி மாநிலத்தின் அளவில் அதை சென்ட்ரலைஸ் பண்ணி அக்ரிகேட் பண்ணி அதை நம்ம ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பர் என வெளியிடுறோம். இந்த ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பரோட நோக்கம் என்னென்றால், இந்த அறிக்கையை வைத்து வங்கிகள் எஸ்எல்பிசி குறிப்பாக வருகின்ற ஆண்டு 2026-27 ஆண்டுக்கான வங்கிகளுக்கான டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ கடன் கொடுக்கணும், எந்தெந்த செக்டரில் எவ்வளோ கடன் கொடுக்கணும், விவசாயத்துக்கு எவ்வளோ, அது பயிர்க்கடன் எவ்வளோ தரணும், விவசாயம் சார்ந்த தொழில்கள், பசு மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலைத்துறை ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் எவ்வளோ கடன் கொடுக்கலாம் என்பதை அவர்கள் நிர்ணயித்து கொடுப்பாங்க. இந்த அறிக்கையை கொண்டு அவங்க அதை செயல்படுத்துறதுக்கான இந்த வழிமுறையை வகிச்சு கொடுக்கறது தான் இந்த ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பர். அதை வெற்றிகரமாக இந்த ஆண்டு செஞ்சு முடிச்சிருக்கோம். எங்களோட 32 மாவட்ட வளர்ச்சி அதிகாரிகள் தயார் பண்ண அறிக்கைகளிலிருந்து அவைகளெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வெளியிட்டிருக்கோம். இதோட நோக்கம் என்னென்னா, வங்கிகளும் இதை சிறப்பாக இதிலிருந்து வர என்ன டார்கெட்ஸ் அவர்களுக்காக வருகின்ற ஆண்டுக்கு தரப்படுகிறதோ அவைகளை நேர்த்தியாக செய்ய வேண்டும். செய்யும் பொழுது தான் நல்ல வளர்ச்சியை காண முடியும். நம்ம மாநில அரசுடைய திட்டமான $1 trillion எக்கானமி 2030 அடைவதற்கும், அதே போல் நம்ம பாரத அரசின் 5 trillion எக்கானமி அடைவதற்கும், மேலும் நம்ம பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை காண்பதற்கும் இந்த திட்ட அறிக்கைகள் எல்லாம் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் செய்ய வேண்டும் என்பதுதான் நபார்டு மூலியமாக நான் விவசாயம் சார்ந்த கடன் தருகின்ற வங்கிகளுக்கும் துறைகளுக்கும் எங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். நபார்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த துறைகளுக்கு, எந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது? எதிர்காலத்தில் அது எந்த மாதிரிலாம் இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கூட்டுறவுத்துறைக்கான சில வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு வரோம். அதுக்கான வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வரோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டுறவுக்கென்றே ஒரு தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தினால். அதன் கீழே கூட்டுறவுத்துறையை சங்கங்களையும் எப்படி பலப்படுத்த வேண்டும், மற்ற வங்கிகளுக்கு இணையாக செயல்பட வேண்டும் என சில திட்டங்கள் வகுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதன் வகையிலாக பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 4500க்கும் அதிகமான சொசைட்டி கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவது, அந்த திட்டம் பிரைமரி ஆக்டிவிட்டியாக செஞ்சுட்டு வரோம். அதில் பெரும்பாலான சொசைட்டிகள் ஆல்ரெடி கணினிமயமாக்கப்பட்டு விட்டது, மற்றவைகளும் முடிக்கிற நிலைமையில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அவைகளையும் ஏற்கனவே நபார்டு 400 விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களை தமிழ்நாட்டில், அதுக்கும் மேலான நிறுவனங்களை ஏற்கனவே ஃபார்ம் பண்ணுறதுக்கான உதவி செஞ்சுருக்கோம். அவைகளை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு வரோம். இது போக அக்ரி வேல்யூ செயின்
விவசாய பொருள்களோட மதிப்பு கூட்டுதல் மற்றும் அந்த என்டையர் வேல்யூ செயின் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான சில முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் சம்பா வத்தலுக்காகவும், டெல்டா மாவட்டங்களில் நெல் சார்ந்த திட்டங்களுக்காகவும் நாங்கள் எடுத்து வருகிறோம். இதே போல் மென்மேலும் மற்ற முக்கியமான பயிர்களுக்கும் வெவ்வேறு மாவட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை எங்கள் குறிக்கோளை வச்சு செயல்பட்டு. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செய்து இந்த வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக நபார்டு இருந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க பணிகள், நபார்டினுடைய சாதனைகள் அப்படின்ட்டு சொல்லணுன்னா இதெல்லாம் சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் பொட்டென்ஷியல் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, கடந்த ஆண்டு வந்து 9.37 லட்சம் கோடி கடன் திறன் இருப்பதாக நபார்டினால் நிர்ணயிக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் வந்து கிட்டத்தட்ட 80% அச்சீவ் செஞ்சுருக்காங்க இந்த வருஷம். வருகின்ற ஆண்டுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10.61 லட்சம் கோடிக்கான திறன் இருக்குன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுனா இப்போ மத்திய மாநில அரசுகளோட திட்டங்கள், அவர்களோட செயல்பாடுகள் மற்றும் இங்கே இருக்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுங்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ பண்ணக்கூடும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலுங்கிறத நாங்கள் முடிவு செஞ்சு அது அறிக்கையாக அளிக்கிறோம். அது செயல்பட்டு வருது. இது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஊரக உள்கட்டமைப்புக்காக நாங்கள் கடன் உதவியை தரோம். RADFன்னு சொல்லப்படுற குறைந்த வட்டியில் உள்ள கடன். அதில் வந்து இந்த ஆண்டுக்கான 2400 கோடி சேங்ஷன் ஆகிருக்கு. மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 41,000 கோடி இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம குறைந்த வட்டியில் கடனாக கொடுத்துருக்கோம். கிராமப்புற விவசாயிகள், தொழில் முனைவோர், பெண்கள் இவங்கெல்லாம் எப்படி இந்த கடன் திட்டங்களை எப்படி சிறப்பாக அவங்க பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் வந்து வளர்ச்சி அடையலாங்க? இப்போ கிராமப்புற பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள், இதுவும் நபார்டு 1991 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் என்ற அந்த திட்டம் அது 25 ஆண்டுகள் கடந்து ஒரு வெற்றிகரமான திட்டம். இன்றைக்கி உலகத்திலே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம் அதுதான். அது வந்து பெரும்பாலும் வங்கிகள் விரும்பி கொடுக்குற கடனும் அதுதான். ஆரம்ப கால கட்டத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருந்தாலும் இப்படி தான் இதில் வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அதில் வந்து கடன் திருப்பி கட்டுறதுங்கிறது சுய உதவி குழுக்களில் நல்லா செயல்பட்டுட்டு வருது. அந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்து கடன் மாத்திரமே அவங்க வாங்கி தொழில் செய்யணுங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய அந்த திறன் மேம்பாட்டுக்காகவும் ட்ரைனிங் அதெல்லாமே நாங்கள் தரோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான அநேக திட்டங்கள் செய்து தரோம். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னு சொல்லி மைக்ரோ என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதே மாதிரி லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு 2 விதமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இது போக பார்த்தீங்கன்னா மற்ற கிராமப்புறங்களில் இருக்கிற படித்த இளைஞர்கள், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸும் இருப்பாங்க, காலேஜ் ட்ராப் அவுட்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுக்கான ட்ரைனிங்கை வந்து நேரடியாக தொண்டு நிறுவனங்கள் மூலிமாவும் தரோம். அது போக ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ரிஜிஸ்டரான நிறுவனங்களோடையும் தருகிறோம். அது போக RSETI அண்ட் RUTSETIன்னு சொல்லிட்டு வங்கிகளால் நிறுவப்பட்ட மாவட்டந்தோறும் நிறுவப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க மூலியமாகவும் திட்டங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுய தொழில் செய்கிறதுக்காக இல்லைன்னா வேறு இடத்துல பணிக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு உகந்த அங்கு புகழ்பெற்ற சில விளைபொருட்கள் இருக்கும். தொழில் சார்ந்த பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதை வைத்து இப்போது 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நபார்டு எந்த வகையில் செயல்பட்டுருக்குங்க? அந்த விருதுநகரில் சம்பா வத்தல், அதே போல் டெல்டா மாவட்டங்களில் நெல் சார்ந்த பணிகளுக்கு செய்கிறோம். இதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா கோழி மற்றும் முட்டை சார்ந்த தொழில்கள். அதே போல் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் MSME இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சில ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கமாடிட்டிஸ் இல்லைன்னா ஆக்டிவிட்டி இருக்குது. அவைகளை மையமாக வச்சு திட்டங்களை வகுத்துக்கிட்டு வரோம். ஸோ வகுத்துட்டு வரதுனால அந்தந்த மாவட்டத்துக்கான ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை நம்ம டெவலப் பண்ணி எப்படி மக்களுக்கு வேலைவாய்ப்பும் உயரணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வருமானமும் கூடணுங்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது. இப்போது நிறைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வேகமான வளர்ச்சியை கண்டு வருது. AI, அதே போல் ட்ரோன் டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் நிறைய வளர்ந்து வரக்கூடிய ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம விவசாயம் கிராமப்புறத்துலேயும் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து அதை சேர்ந்து அதோடு வளரக்கூடிய அந்த சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறதுனால இதில் முன்னோடியாக தொழில் முனைவோர் இளைஞர்கள்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு எந்த வகையில் இந்த மாதிரியான திட்டங்கள், இந்த கடன் உதவியெல்லாம் உதவியாக இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்லேயே இப்போ ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லக்பதி தீதின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் ட்ரோன் தீதி ஸ்கீம்னு, அந்த ட்ரோன் தீதி ஸ்கீமில் வந்து மகளிருக்கான சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிது. அதே போல் லக்பதி தீதி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏதாவது தொழில் முனைவோரை மாறி அவங்க வந்து நல்ல வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்களும் இருக்குது. இதே லைனில் வந்து நபார்டும்
பயிற்சிகளை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்க வந்து கிரெடிட் ரெடின்னு அவங்கள ஆக்குறோம். கிரெடிட் ரெடி ஆகிட்டாங்கன்னா அது ஒரு வங்கிகள் வந்து அவங்கள நம்பி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு காண்கிற வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. கிராமப்புற விவசாயிகள், அதேபோல் தொழில் முனைவோர், மகளிர், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க? நம் காலஞ்சென்ற ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் கனவு காண வேண்டும். அந்த கனவு ஒரு ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். அதுக்கான முயற்சிகளும் வேணும். முயற்சிகள் இருந்து உண்மையிலேயே அந்த விருப்பத்தோடு முயற்சி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நபார்டும் தயாராக இருக்குது, மற்ற நிறுவனங்களும் இருக்காங்க. இப்போது RBICன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர்ஸ் நபார்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நபார்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், மேபிஃப்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அது வந்து மதுரை மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் நிறுவியிருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாவோட, தொழில் ஐடியாவோடு வரவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அங்கே தரப்படுகிறது. அது அவங்க அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு, அதை பிஸ்னஸ் செயல்படுத்துறதுக்கும், அதை பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு அந்த ஐடியா டெவலப் ஆன பின்னாடி அதுக்கு கடன் வாங்குறதுக்கான சப்போர்ட்டும் செஞ்சு தரப்படும். ஸோ அதில் விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு பயன்பெறலாம். அதுக்கு ஒரு குறைந்த அமௌண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போல் அவர்கள் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக, அப்படின்னா உண்மையிலே அந்த விருப்பம் உள்ளவர்கள் வருவாங்க என்பதற்காக. அதில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. தகுதி உள்ளவர்கள் அதில் வந்து அணுகி நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மண்டல பொது மேலாளர் SS வசீகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் S. முருகேசன் அவர்கள். அழைக்கிறது வாருங்க, நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க. கிராமம் அழைக்கிறது வாருங்க, நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க. அருமையான குளம், வளமையான பயிர், குளுமையான தென்றல் பாருங்க. கருமையான வனம், செழுமையான நிலம், தனிமையான சுகம் கேளுங்க. அருமையான குளம், வளமையான பயிர், குளுமையான தென்றல் பாருங்க. கருமையான வனம், செழுமையான நிலம், தனிமையான சுகம் கேளுங்க. கிராமம் அழைக்கிறது வாருங்க, நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க. ஏறும் உழவர்களும், பாடும் மகளிர்களும், ஓடும் குழந்தைகளும் தானுங்க. ஊரும் உயரும் நல்ல காலம் பிறக்கும் என சேரும் மனித இனம் பாருங்க. ஏறும் உழவர்களும், பாடும் மகளிர்களும், ஓடும் குழந்தைகளும் தானுங்க. ஊரும் உயரும் நல்ல காலம் பிறக்கும் என சேரும் மனித இனம் பாருங்க. கிராமம் அழைக்கிறது வாருங்க, நம்மை